தமிழ்நாட்டில் பாரம்பரிய கலைகள் ஏராளம். கிராமப்புறங்களில் மக்கள் வாழும் தன்மைக்கேற்ப கலைகள் வகைப்படுகிறது. சிலம்பம், கோலாட்டம், வில்லுப்பாட்டு, கும்மி, மயிலாட்டம், காவடியாட்டம், பொய்க்கால் குதிரை, தெருக்கூத்து, ஒயிலாட்டம், கரகாட்டம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். பொழுதுபோக்குக்காக மட்டுமே இத்தகைய கலைகள் தோன்றியதாக கூற முடியாது. வாழ்விடத்தில் உள்ள இயற்கை சூழல், மக்கள் செய்யும் தொழில் போன்றவற்றின் அடிப்படையில் கலைகள் வளர்ந்தன. நவீன கால வளர்ச்சி, தொழில்நுட்ப புரட்சி போன்ற காரணங்களால் கலைகளின் மீதான மோகம் குறைந்துள்ளது. ஈரோடு, நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கரூர், திருப்பூர், கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களை உள்ளடக்கியது கொங்கு மண்டலம். இந்த மக்களின் வாழ்வோடு கலந்த வள்ளி கும்மியாட்டம் பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த கலையாக திகழ்கிறது. கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை விவசாயம்தான் பிரதான தொழிலாக இருக்கிறது. முன்னொரு காலத்தில் விளைநிலத்தில் வேலை செய்தவர்கள் உடல் அலுப்பு நீங்குவதற்காக வள்ளி கும்மியாட்டத்தை நிகழ்த்தினர். தியானம், யோகா, உடற்பயிற்சிக்கு இணையாக இந்த ஆட்டம் உள்ளது. உடலை கடுமையாக வருத்தாமல் வழிபோக்கும் பயிற்சியாகவும் பார்க்கப்படுகிறது. முன்பெல்லாம் இந்த ஆட்டத்தில் ஆண்கள் அதிகமாக பங்கேற்றனர். பெண்களின் பங்களிப்பு குறைவாக இருந்தது. இந்நிலையில் தற்போது இந்த வள்ளி கும்மியாட்டம் மிகவும் பரவலாக அனைத்து கொங்கு மண்டல பகுதிகளிலும் ஊர்களிலும் பொதுமக்களின் பேராதரவோடு நடைபெற்று இந்த பிரமிப்புக்கு காரணம் ஏராளமானோர் ஒரே சீருடையில் பங்கேற்று நடனம் ஆடுவது கண்களுக்கு விருந்தளிப்பதாக அமைகிறது. பெண்களும் ஆர்வமாக தங்களது பாரம்பரிய வள்ளி கும்மியாட்டத்தை கற்றுக்கொள்கின்றனர். ஒரே மைதானத்தில் குறிப்பிட்ட இடைவெளியில் நின்று இசைக்கு ஏற்ப சீராக நடனமாடுவதே இந்த கலையின் சிறப்பு. குறவர் இன வள்ளி குற்றாலம் பக்கத்தில் உள்ள வேள்வி மலையில் நம்பி மகாராஜா நங்கை மோகினிக்கு மகளாக பிறந்து வளர்ந்து பருவம் அடைந்து விநாயகர் துணையுடன் முருகப்பெருமானை திருமணம் செய்தது வரையிலான பாரம்பரிய நாட்டுப்புற பாடல்களை பாடியபடி நடன அசைவுகளுடன் நடனம் ஆடுவதே வள்ளி கும்மியாட்டம் ஆகும். இதை பற்றி வரலாற்று ஆசிரியர் ஆ.க. பெருமாள் நாட்டார் வழக்காற்றியல் ஆய்வாளரும் ஆவார். இவர் என்ன கூறுகிறார் என்று பார்த்தோமானால், வள்ளி கும்மி நிகழ்ச்சி சர்ச்சைகளுக்கு பின் வள்ளி கும்மி கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்துக்கே உரித்தானதா என்பது குறித்த கேள்விகள் எழுந்துள்ளது. தமிழகத்தில் வள்ளி கும்மியை எந்த சமூகத்தினர் கொண்டாடுகின்றனர் என்பது போன்ற பல கேள்விகள் எழுந்துள்ளன. இந்த கேள்விகளுக்கு விளக்கமளித்துள்ளார் நாட்டார் வழக்காற்றியல் ஆய்வாளரும் எழுத்தாளருமான ஆ.க. பெருமாள். 18ஆம் நூற்றாண்டிலிருந்து தமிழகம் முழுவதிலும் பல்வேறு வகையான கும்மி நடனங்கள் ஆடுவது பதிவு செய்யப்பட்டுள்ளது. தெருக்கூத்து, நாடகம் போன்று கும்மியை மக்கள் தங்கள் பொழுதுபோக்குக்கான ஒன்றாக பயன்படுத்தி வந்தனர். கடவுள் முருகன் மற்றும் அவரது மனைவி வள்ளி இவர்களது வாழ்க்கை, வள்ளி பிறப்பு முதல் திருமணம் வரையிலான வாழ்க்கையை பாடி கும்மி ஆடுவதுதான் வள்ளி கும்மி என்கிறார் அவர். மேலும் தொடர்ந்த அவர், இதை குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்துக்கானது என நாம் சொல்ல முடியாது. ஏனெனில் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் நாடார், சாம்பவர், வேடுவர், புலையர் என பல சமுதாய மக்கள் வள்ளி கும்மி ஆடி வந்ததற்கான வரலாற்று பதிவுகள் உள்ளன. வள்ளி கும்மி என்பது அனைத்து தமிழ் சமுதாய மக்களால் ஆடப்பட்டது. காலப்போக்கில் பல சமுதாய மக்கள் அதை மறந்துவிட்டனர். அவ்வளவுதான். வள்ளி கும்மி தமிழகத்தின் அனைத்து சமுதாயத்துக்கும் சொந்தமானதே தவிர அது எந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கும் உரித்தானது அல்ல என்பதுதான் உண்மை என்கிறார் வரலாற்றாசிரியர் ஆ.